ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்தால், அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அமெரிக்கையாய் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நம்முடைய வாழ்வில் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் ஒருவரே, பரிசுத்தர் ஒருவரே, தேவாதி தேவன் ஒருவரே. நாம் தெய்வ சமூகத்தில் அமெரிக்கையோடு காத்திருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவது உறுதி. அது மட்டுமல்ல, அந்த வசனம் மறுபடியும் அது என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படணும், தேவனுடைய சமூகத்தில் ரட்சிப்பை அனுபவிக்கணும். ரெண்டாவது, அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும். நீங்கள் அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது, நன்மை செய்கிறதை நீங்கள் காண முடியும். இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது 3 மிகப்பெரிய காரியத்தை அவர் சொல்லுகிறார்: ரட்சிப்பு, அமெரிக்கை, நம்பிக்கை. நாம் தேவ சமூகத்தில் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுகிறோம். அவர் சமூகத்தில் வாக்குத்தத்தங்களுக்காக அமெரிக்கையோடு காத்திருந்து, பொறுமையோடு காத்திருந்து, அந்த காத்திருக்கிற நேரங்களில் நம்பிக்கை இழந்து விடாமல் காத்திருந்து. நாம் பல நேரங்களில் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எக்காலத்து பாடு இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆண்டவர், நான் இந்த காலத்து பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆனால் எனக்கு மகிமை, ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதற்கு இது ஒப்பானவைகள் அல்ல. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறாரு, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நீர் யார் என்பதை, நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை, நீர் எவ்வளவு பெரிய இரட்சகர் என்பதை, எவ்வளவு பெரிய மீட்பர் என்பதை, எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்களை செய்கிறோம் என்பதை நான் கற்றுக்கொள்கிறேன். எப்படி? நான் உபத்திரவப்பட்டதை நிமித்தம். தாவீதை போல ஒரு மனிதன் உபத்திரவப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. பல உபத்திரவப்பட்டார்கள், ஆனால் தாவீது ஒரு ஸ்பெஷல். பவுலை போல உபத்திரவப்பட்டதை வேதத்தில் நம்ம வேறு யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. தாவீது உபத்திரவப்பட்டதை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா, அந்த வேத பகுதி சொல்லுகிறது, குகைகளிலேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் மலைகளிலேயும் பாறை இடுக்குகளிலேயும் அவருடைய வாசஸ்தலத்தை அமைத்து கொண்டார். அதெல்லாம் தங்கியிருந்தான். அவனை பல நேரத்தில் சத்துருக்கள் சூழ்ந்தார்கள், ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. காரணம், கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. பவுல் அப்படிதான். பவுல் பல இடங்களில் போய் அட்டி உத மிதி எல்லாம் வாங்கினாலும் தேவன் மேலுள்ள விசுவாசத்தை, நம்பிக்கை அவன் இழந்து விடவே இல்லை. தனக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை, ஆசீர்வாதங்களை அவன் தைரியத்தோடு பெற்று, ஐயோ உபத்திரப்படுறனே, நான் சுவிசேஷம் எப்படி அறிவிக்க,
ஐயோ நான் உபத்தப்படுறேன்னு நான் எப்படி இந்த ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல? பயப்படவே இல்லை. அவன் போனான், புறப்பட்டு போனான். இந்த காலை வேளையில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அமெரிக்கையோடு காத்திருந்து நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளணும். இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது பரிசுத்தரும் சேனைகளின் கர்த்தரும் நம்மை பார்த்து சொல்லுகிறதை அறிந்து கொள்ள முடியும், கவனிக்க முடியும். இதே அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாதபடி உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் போதகர்கள் உபத்திரத்தின் அப்பத்தையும் கண்ணீரின் திராட்சை ரசத்தையும் உங்களுக்கு கொடுத்தார்கள், ஆனாலும் உடைய போதகர்களை உடைய கண்கள் காணும். அப்படின்னா உபத்திரவ காலம்தான், நெருக்கடியான நேரம்தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். ஆனால் கர்த்தர் உங்களை சரியாய் வழிநடத்த போதுமானவர். உலகமெங்கும் பல காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். யுத்தங்களின் செய்தி இதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது நமக்குள்ளே ஒரு பயம், நமக்குள்ளே ஒரு நடுக்கம், நமக்குள்ளே இது என்னமாய் முடியுமோ, இது என்ன நடக்குமோ, இது இப்படி நடக்குமோ என்றெல்லாம் நாம் கலங்குவோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளணும், நான் அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு என் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. அப்போ ஆவியானவர் அங்கே பலத்த கிரிகளை செய்வார். அதனால் இந்த காலை வேளையில் நம்முடைய தேவனாக கர்த்தர் நமக்கு பலத்த கிரிகளை செய்ய அவர் போதுமானவர். ஆமென், ஆமென்.